ஓலைச்சோடியில பேர் என் பேர் இருந்ததுனால தானே வந்தேன். இறுதி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அவன் இந்த ஓலையை உருவினான். உருவி அந்த கட்டுல அடியில சொல்லிட்டான். தக்காளி நீ இன்னும் இந்த லைன் படி வரணும்னா 40 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நான் கொல்ல சொல்லி பாத்துக்கிடுவேன். ஓடி எவன் தூங்கி கண்ணு முழிச்சான்ல இவனை கையெடுத்து கும்பிட்டான். உயிரை பிடிக்கிறவன்னு தெரிஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டு நீ தூங்க வச்சு ஆசுவாசப்படுத்தினியே. உண்ட வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன். சோறு தின்ன வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அதனால உன் உயிரை பிடிச்சுதான் ஆகணும். உனக்காக ஒரு சலுகை பண்றேன். எப்பவும் ஓலைய மேல இருந்துதான் எடுத்து வருவேன். உனக்காக ஓலைய அடியில இருந்து உருவி வரேன். அப்பத்தான் நம்ம ஆளுக்கு வகுத்தால போகுது. பேசாம மூடிக்கிட்டு இருந்தாலும் இருந்திருக்கலாமே. இதுதான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதா. நம்மளே ஓலைய உருவி அடியில சொருகி இப்பவும் நம்ம பேர் தான் முதல் பேரா வருது. இதுக்கு காரணம் என்ன? கடவுளை நம்ம ஏமாத்த முடியுமா?